மதராசி படம் எப்படி இருக்கு படம்? உண்மையிலே சூப்பரா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தாலும் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஃபுல் வந்து லவ் போர்ஷன் கமர்ஷியல் போகும், அங்கங்க லவ்வுக்காக ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும்னு. ஆனா இந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை. செம்மையா இருந்த மாதிரி இருந்தது. கதைக்கு ஏற்ற மாதிரியே எனக்குள்ள ஒரு ஃபீல் கிடைத்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் லைட்டா அங்கங்க கமர்ஷியல் இருந்தாலுமே அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு. எனக்குலாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் போல இருந்தது. நான் ரசிச்ச எஸ்கேவா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா காமெடி பண்ணிட்டு லாலிபாப் சாப்பிட்டுட்டு இப்படிலாம் பார்த்துட்டு இப்ப வந்துட்டு பயங்கர ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்ல அதுவும் அப்படியே ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நிப்பாருங்க. அப்படியே வில்லனுக்கு மில்லான நெஞ்சில தூக்கி வச்சுட்டு அப்படி நின்று ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவார் பாருங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. கொடுத்த துப்பாக்கிய இப்படிலாம் யூஸ் பண்ணுவார் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. முருகதாஸ் படம் தீனா ஆகட்டும், ரமணாவா ஆகட்டும், கத்தி ஆகட்டும், துப்பாக்கி ஆகட்டும், தர்பர் ஆகட்டும், அந்த படத்துக்கும் இந்த மதராசி படத்துக்கும் என்ன கம்பேர் பண்ண? எனக்கு என்னன்னா இப்ப எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு கதைன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸே நம்ம எதிர்பார்க்காத அந்த கதையை கொண்டுட்டு போற மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. எந்த இடத்துலயுமே ஓவர் கமர்ஷியல் கொடுக்காம, ஏன்னா இது எஸ்கே அவர் அப்படின்னு சொன்னாலே அவரோட பெரிய பிளஸே கமர்ஷியல் தான். ஆனா அந்த கமர்ஷியலே இல்லாம ஆக்ஷன்லயே நாங்க காட்ட முடியும். அந்த ஆக்ஷன் சீன்ஸுமே நல்லா பாத்தீங்கன்னா நிறைய நேரம் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன், இப்பெல்லாம் ஃபைட் பண்றாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க வச்சது. சோ படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஆக்ஷன்ஸ் லவ் பண்ற எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். நம்ம புதுமுக நடிகர் தான் சொல்றாங்க. அவங்க எப்படி அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்தது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் நீங்க பெருசா இது பண்ண வேண்டியதுல, ஆனா பிஜிஎம் செம்மையா இருந்தது. அதுவும் அந்த லாஸ்ட் அந்த வில்லனுக்கு கொடுக்குற பிஜிஎம் தாங்க. எனக்கு என்னன்னா இந்த படத்துல ஹீரோ பத்தி பேசுறதா வில்லனை பத்தி பேசுறதானே தெரியல. ஏன்னா நாங்க அளவுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு எஸ்கே சார ரசிக்கிறோமோ அதை விட ட்ரிபிள் மடங்கு வில்லனை ரசிக்கிறோம். யாரா அது அப்படிங்கிற அளவுக்கு வில்லனோட